வணக்கம். இது உயர்நிலை ஜோதிடம். மேச ராசி மேச லக்னத்துக்கான பலன்களை பார்த்துட்ருக்கோம் இங்கே. அப்போ காலபுருஷனுக்கு 4ஆம் வீடான சந்திரனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். லக்னத்துக்கும் அவங்க தான் 4ஆம் இடம். ராசியாக எடுத்தாலும் அந்த ராசிக்குரிய வீடு யாருன்னா சந்திரன். அவங்களும் 4ஆம் இடத்தை தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ சந்திரன் 1, 3, 5, 7, 9, 11 இங்கே எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு சொத்துக்கள் வந்து சேர்ந்துடும். கவலையப்பட வேணாம். அந்த திசாபுத்திகள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் சேர்த்து கொடுத்துரும். கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க. ஆனால் இங்கே படிப்புன்னு பற்றி பேசும்போது நம்ம வளர்பிறை தேய்பிறை பிரித்து பார்க்க தெரிஞ்சிருக்கணும். அது நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். நம்ம இப்போதைக்கு அவங்க நல்லா படிப்பாங்க அப்படின்ற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சால் போதும். பக்கத்துலேயே பூட்டிய வீடு இருக்கும். அப்போ மேச ராசி மேச லக்னக்காரங்க செக் பண்ணி பாருங்கள், பக்கத்தில் பூட்டிய வீடு இருக்கா, பாலடைஞ்ச மாதிரி வீடு இருக்கா. பாலடைஞ்ச வீடுனா சனி சம்மந்தப்படணும். பூட்டிய வீடு இருக்கா அப்படின்றத மட்டும் பாருங்கள். 4ஆம் இடம் தான் சந்திரன். அப்போ தாய்க்கு நல்ல குணம் உண்டு. தாய் வேவரிங் மனசு உள்ளவங்க, ஜாதகரும் வேவரிங் மனசு உள்ளவங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லும். 4ஆம் இடம் சந்திரன் படிப்பை தருதோ இல்லையோ மிக சிறந்த அனுபவத்தை கொடுக்கும். அடுத்து 5 சூரியன். அப்போ 5ஆம் இடம் அப்படின்னா சூரியனை பற்றி பேச போகிறோம். காலபுருஷனுக்கும் அதுதான் 5ஆம் இடம், அந்த லக்னத்துக்கும் ராசிக்கும் அதுதான் 5ஆம் இடம். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்ல போகிறோம், எல்லாமே பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். தாத்தா பாட்டி, குழந்தைங்க, இவங்களோட தாய்மாமன், இவங்க எல்லாருமே பெரிய பரம்பரையை சார்ந்தவங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். 5ல் சூரியன் இருந்தாலும் இல்லை ராகுவோட சேர்ந்த சூரியன் எங்கே இருந்தாலும் இவங்களோட பரம்பரை பெரிய பரம்பரையாக இருக்கும். பெரிய பரம்பரையில் பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்பா, ஜாதகர், தாத்தா, இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தவங்க பெரியவங்களாக இருந்திருப்பாங்க. நாட்டாமையாக இருந்திருக்கலாம், ஊரில் பெரிய தலைக்கட்டாக இருந்திருக்கலாம். அந்த மாதிரி நம்ம சொல்லணும். கோவில் நிர்வாகி, டீச்சரு, இந்த மாதிரி இவங்க குடும்பத்தில் யாராவது வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. இல்லை ஜாதகர் அப்பாவோ இல்லை ஜாதகரோ வேலை பார்க்குறவங்க மாதிரி இருக்கலாம். சரிங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் சூரியன் 5ஆம் இடம். அப்போ நீங்கள் பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்களா அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். இது கூட சூரியனோட ராகு சேர்ந்து இருக்கும்போது உங்கள் தாத்தா பெரிய ஆளுங்களா, பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்களா அப்படின்னு கேட்க போகிறோம். ஸோ இதுதான் இங்கே பிரித்து நம்ம பார்க்கணும். சூரியன் அனைத்து விதமான மரியாதைகளையும் தேடி கொண்டு வந்து ஜாதகருக்கு கொடுக்கும். இவர் மரியாதையை போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஜாதகருக்கு மத்தியம வயசில் இருக்கும். அப்போ இங்கே திதி சூன்யமாயிடுச்சு, அந்த 5ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னு எந்த இதுவுமே தேவையில்லை. டிஃபால்ட்டாக ஜாதகரோட மத்தியம வயதில் இந்த ஜாதகர் ஒரு பெரிய மனிதராக தான் இருப்பாங்க. ஊரே சேர்ந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கும். சரிங்களா? சப்போஸ் இல்லை இந்த வரதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சிவன் கோயில் வழிபாடு செய்யணும். சிவன் கோயிலுக்கு என்ன விளக்கு ஏற்றணும், ஒரு சிவனுக்கு பூஜைகள் செய்வதன் மூலயமா இந்த விஷயம் ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். நல்ல வசதி இருந்துச்சுன்னா ஒரு சிவன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டா போதும், சீக்கிரமாக பெரிய ஆளாக மாற்றிடும். அடுத்து 9க்கும் 12க்கும் உடையவர் குரு. அப்போ 9ஆம் இடம் தந்தை, 12ஆம் இடம் விரயம். அப்போ இதுதான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஜாதகம் எதை ஹோல்ட் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், எப்படி பார்க்கணுன்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ தந்தை பற்றி என்ன பேசுவோம், தந்தை ஆன்மீக வழியில் நாட்டம் உண்டு, விவசாய நிலம் வைத்திருப்பார். ராகு கூட மட்டும் கனெக்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். 9 பட்டு அதாவது ராகு கூட கனெக்ட் ஆகும்போது, குரு ராகுவோட கனெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக 2 தலைமுறைக்கு முன்னாடி விவசாய நிலம் வச்சுருப்பாங்க. கோவில் குருமார்கள், கோவில் நாட்டாமை, அறநிலைத்துறை, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இவங்களும் இருப்பாங்க. இப்போ குரு 9, 12 மேஷ லக்னத்துக்கு, அவருக்கு இந்த பலன்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ குரு திசையில் ஜாதகருக்கு செல்லும் பொழுது தந்தையால் ஒரு விரயம் உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா தந்தையே விரயம் ஆவார். அப்போ நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இதை சொல்லுங்கள். பணம் காசு இருக்கும், அப்பா இருக்க மாட்டார். பணம் லாஸ் ஆனால் அப்பா இருப்பார். இதே கான்செப்ட் தான். 4ஆம் இடத்துக்கு சந்திரன் சொன்னோம் இல்லைங்களா. ஒன்று உயிர் காரகத்துவம் இருக்கும், இல்லை பொருள் காரகத்துவம் இருக்கும். 2ல் ஏதாவது ஒன்று தான் நமக்கு இந்த கிரகங்கள் கொடுக்கும். குரு திசை நடக்கும்போது 90% பொருளாதார இழப்பீடு உண்டு அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. மேஷ லக்னம் 9 கூடியவர் 9ல் இருக்கிறதாவே நம்ம வச்சுப்போம். இப்போ 9ல் இருந்தால் அதை 1ன்னு போட்டுட்டு 1, 3, 5, 7, 9, 11 இருக்கும்போது அப்பா ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. சரிங்களா? அப்போ இங்கே வந்து நம்ம அப்பா ஸ்ட்ராங்கு, அப்போ பொருளாதாரம் வீக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு போகிறோம். நல்லா செக் பண்ணி பாருங்கள். இந்த 9க்கு 4ஆம் இடம் யார், லக்னத்துக்கு விரையாதிபதி, 12ஆம் இடமா. அப்போ அப்பா நல்லா இருந்தாங்க அப்படின்னா சொத்துக்கள் விரயம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். இது எப்போ நடக்கும், குரு திசையில் தான் நடக்கும். இந்த குரு என்ன செய்யும் அப்படின்னா நீண்ட யாத்திரை செல்வார். குரு திசையில் தந்தை நீண்ட யாத்திரை செய்வார். அபிஷேகம், கும்பாபிஷேகம் செய்த குடும்பம்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அது ஆமான்னு தான் அவங்க சொல்லுவாங்க. குருவோட ராகு சேர்ந்துருந்தா அவங்க தாத்தா பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஜாதகரோட தாத்தா வந்து கும்பாபிஷேகம் பண்ண குடும்பமா, கோயிலுக்கு நிறைய நிலபலங்களை கொடுத்துருக்கீங்களான்னு கேளுங்க. கண்டிப்பாக அவங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா 9ஆம் இடம் வெளிநாடு. கம்முன்னு வெளிநாடு போய் ஃபாரின் ஜாப் தான் போய் செட்டில் ஆகிடலாம்.
அடுத்து 10, 11 கூடிய அதிபதி யாருன்னா சனி. அப்போ என்ன சொல்ல போகிறோம் இங்கே? தொழில் உண்டு, லாபம் உண்டு, ஜீவனத்துக்கு குறை இல்லை, சொந்த தொழில் செய்யும் எண்ணம் மேலோங்கும். இப்போ ஜாதகருக்கு மத்தியம வயசில் கண்டிப்பாக வரும். கர்மம் செய்யக்கூடிய யோகம் உண்டு. ஏன்னா 10 கூடியவரே 11. ஸோ அந்த பாவக காரக உறவுக்கு ஒரு பரிகாரம் செய்ய போகிறீங்க, ஒரு கர்மம் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னாலே அது கரெக்டாக இருக்கும். ஜாதகர் பிற்பகுதியில் சனி திசை அப்படி நடந்துச்சுன்னா ஜாதகருக்கு நல்லது. பிறந்த உடனே சனி திசை வராமல் மத்தியம வயசில் சனி திசை வரும்போது அந்த சனி திசை ஜாதகரை உயர்த்தி கொண்டு போய் நிப்பாட்டும். பிகாஸ் அனுபவமே சிறந்த ஆசான். இப்போ மத்தியம வயசில் வரும்போது நல்ல ஒரு தொழில் செய்கிறதுக்கு அவர் ரெடி ஆயிடுவார். இது எப்படி நம்ம ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த சனி அவருக்கு பாதகாதிபதி. அது சரலக்னத்துக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. என்ன பண்ணாலும் ஒரு பாதகத்தை செய்யாமல் அது நல்லதை செய்யவே செய்யாது. ஸோ ஸ்டார்டிங் ப்ராப்ளம் தான் வரும். ஒரு தடவை அந்த அடி வாங்கிருச்சாரு அப்படின்னா அந்த அனுபவத்து மூலயமா ஜாதகர் நல்ல நிலைமைக்கு போயிடுவார். சனி திசை மேச லக்னத்துக்கு வரதா இருந்தால் மத்தியம வயசுக்கு மேலே வரதா சிறப்பு. அடுத்து இப்போ நம்ம லாஜிக் தான் எடுக்க போகிறோம். சேம் 10ஆம் அதிபதி 6ல் இருந்தால் என்ன சொல்லுவோம் நம்ம? தொழில் உண்டு, தொழில்னால் கடன் உண்டு அப்படின்னு நீங்களே உங்களோட லாஜிக் பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. தொழிலுக்காக கடன் வாங்கி அதுக்கப்புறம் சனி திசையில் கட்டி அதை வெளியே வருவார் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இதுதான் லாஜிக். நன்றி, வணக்கம்.